ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு ஸ்மைல் டுகெதர் வித் எம்ஜி சீரீஸ். ஸோ சீரீஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய மெயில் வந்துருந்துச்சு. ஐம் ரியலி ரியலி சாரி. எதுக்குன்னா அந்த மெயில்ஸ்க்கெல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி உட்காந்து எல்லாமே மெயில்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும்ன்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மெயில் நான் ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியர் டாப்பிக்காக கூட இருக்கலாம். அண்ட் அதிலிருந்து எப்படி அந்த பெண்மணியை வெளியில் கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டு நான் ஓகே இந்த டாபிக் ஃபஸ்ட்டு பேசிடலான்ட்டு அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா நாத்தனார். ஸோ ஒரு பெண்மணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசாகுது. ஸோ அவங்க கணவனோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா அவங்க வந்து பிஹெச்டி ஸ்டடீஸ் அந்த மாதிரி போகிறதுனால இன்னும் வேலைக்குமே போகலை. பட் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை. பட் இங்கே என்னென்னா, இன்னுமே நம்ம ஜென்ரேஷனில் இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியுதான்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, ஏன் அண்ணா எனக்கு மட்டும்தான், நான் தான் ஃபஸ்ட்டு உரிமை கொண்டாட போகிறவ, நீ எல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான் வந்தது அன்ட்டு அந்த பெண்மணியை பேசுகிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட போய் இல்லைம்மா நீ இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்ன்ட்டு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாம் இன்னுமே இந்த ஜென்ரேஷனில் இருக்கான்ட்டு எனக்கு ரொம்பவே வியக்க வச்சுது. ஸோ அந்த பெண்மணியோட கதை தான் நான் இன்னைக்கு வாசிக்கலை. அந்த என்ன மெயில் பண்ணியிருக்காங்கன்னு நான் வாசிக்க போகிறதில்ல. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ டைம் கன்சியூமிங்னால நான் அதை வாசிக்கலை. ஸோ ஷார்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அண்ட் கம்மிங் பேக் டு டாபிக், எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணலான்னா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கர்மா ரிப்பீட்ஸ். ட்ரஸ்ட் மீ, கர்மா வந்து யாரையுமே விட்டு வைக்காது. உங்களுக்கு என்ன நடந்துச்சோ ரிப்பீட் நடக்கும், அவங்களுக்குமே நடக்கும். ஸோ என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதில் வியக்கிற ஒரு டாபிக்ஸ்னால், அட்லீஸ்ட் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு ஒய்ஃப்க்கு யூஸ்வலாக ஒரு இருக்கும் இல்லையா, ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு 5 இயர்ஸ் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி. ஸோ ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், இல்லைன்னா ஹஸ்பண்ட்க்கு வெளியில் கூட்டிகிட்டு போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு கை கோர்த்து நடக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் கூட பண்ண விடாமல், நான் தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா எனக்கு மட்டும்தான், அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு கூட இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி சொல்கிறது. ஒரு 1 hour 2 hour எக்ஸ்ட்ரா தூங்குனா அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடுறது. ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் அத்தையா, நீ போய் கேளு, ஏன் இவ்வளோ தூங்குறான்னு கேளு. குழந்தைய பார்க்கணுன்னா நீ தான் பார்க்கணும், ஏன் அண்ணா எதுக்கு பார்க்கணும். அவங்க 2 பேர் இண்டிவிஜுவல். அந்த குழந்தைய வளர்க்குறது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு உள்ளே நடக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு கான்வர்சேஷன் ஆகட்டும், ஏதோ ஒன்று, அது வந்து அவங்க 2 பேர் தான் டிசைட் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு, உங்களுக்கு தங்கச்சி அண்ணன் எல்லாமே செகண்டரியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அவங்க தானே அப்பா அம்மா. அதுலேயும் என்னோட உரிமை தான் இருக்கணும். அதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த பெண்ணோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அட் ப்ரெசண்ட், கணவனுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் நான் பெற்ற குழந்தைக்காச்சு என்னோட உரிமைகள் இருக்கணும் இல்லையா. அவங்க குழந்தைக்கு நேம் சூஸ் பண்ணது கூட அவங்க நாத்தனாரா, எவ்வளோ பேட் இது. எனக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது பதிலடி கொடுங்க. பதிலடின்னா என்ன, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தை விஷயத்துக்கு வந்தாங்கன்னு, இது பாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது உன்னோட அண்ணாவோட குழந்தை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இது எனக்குமே குழந்தை தான், எனக்குமே ஆசைகள் இருக்கும். நீ புரிஞ்சுக்கிற அளவு கூட உனக்கு வயசு இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நல்லாவே புரிகிற ஏஜ் தான் உனக்கு. ஸோ அதனால நீ தயவு செஞ்சு தலையிடாத எங்கள் வாழ்க்கையிலன்னு ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. சண்டே ஆகட்டுமே, ஒரு வாரம், 10 நாள், 1 month, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் அவங்க லிமிட் ஆயிடுவாங்க. இல்லை சண்டை முட்டி விடுவாங்களா? யார் யாருக்கு சண்டை முட்டி விடுவாங்க? உங்கள் கணவனுக்கும் உங்களுக்குமா? நடக்கட்டுமே. 1 வீக், 10 days, 1 month, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட சுதந்திரத்தை எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க யாருக்காகவும். அது யாராக வேணாலும் இருக்கட்டும். உங்களோட டிசிஷன், உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் 2 பேர் தான். அது சொந்த அம்மாவாக இருந்தாலும் சரி, சொந்த தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சொந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே மூணாவது மனுஷங்க தான். யாருமே தலையுடைய முடியவே முடியாது. எந்த லாவும் சொல்லலை அவங்களுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக கிடையாது. அது மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு நாள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். ஸோ அவங்க நாத்தனாருக்கு நான் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நான் ஒரே ஒரு சஜஷன் தான் கொடுப்பேன். உங்களுக்கும் நெக்ஸ்ட் உங்கள் லைஃப் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா உங்கள் 2 அண்ணா தங்கச்சியை பெற்று போட்டிருக்கலாம், அவ்வளோதான். அவங்க மூலியமாக நீங்கள் வந்தீங்க, அவங்களுக்காக வரல. இல்லைன்னா உங்கள் அண்ணா உங்களுக்காக வரலை, உங்கள் பேச்சை கேட்குறதுக்காக உங்கள் அண்ணி கொண்டு வரல. நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் மகாராணியும் அதே மாதிரி தான் உங்கள் அண்ணியும் அவங்க வீட்டில் மகாராணி. ஸோ அது ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. ஸோ தேங்க்யூ. சைனிங் ஆஃப் மோனிஷா ஜெயக்குமார். பாய்.